அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருப்போம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய ரெசிபி என்னென்னா, அரைக்கீரையை வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தான கூட்டு தாங்க இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன். சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பருப்பு கிடைக்கிற சட்டி எடுத்துருக்கேங்க. அதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும். நான் வந்து துவரம்பயிறு எடுத்திருக்கேன். ஒரு 2 கப்பு கீரை தான் நான் வந்து செய்ய போகிறேன். ஒரு 4 ஸ்பூன் நீங்கள் வந்து துவரம்பயிறு சேர்த்து 2 மணி தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி தேவையான அளவு நான் வந்து ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து நம்ம வந்து வேக வச்சிடலாம். இந்த பருப்பு வந்து உங்களுக்கு 90% வெந்தால் போதும். ஃபுல்லாகவும் வேக வைக்க தேவையில்லைங்க. அது அப்படியே வெந்துகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நமக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடுறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப்பு நான் வந்து துருவி தேங்காய் சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாய், ஒரு 7 பூண்டு பல் இருக்கும் சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸை விட கம்மியான புளி தான் நான் வந்து சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. நான் கீரையும் ஒரு 2 கப்பு கிட்ட எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் தண்ணிலெல்லாம் அலசி எடுத்து வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம், தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன். நம்ம அரைச்ச பேஸ்ட்டு இருக்குது, மசாலா பேஸ்ட்டு. பாருங்கள், அதுக்குள்ளே பருப்பு வந்து தண்ணியெல்லாம் எடுத்து நல்லா வந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வேகணும். ரொம்ப குழைய வச்சுட்டாதீங்க. நீங்கள் தண்ணியும் இந்த அளவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த சமயத்தில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்த கீரை எல்லாத்தையும் எடுத்து அதோடு சேர்த்துடலாம். கீரையை வந்து நம்ம எப்பயுமே ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாதுங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கீரை சீக்கிரமே வெந்துடும். ரொம்ப நேரம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா அதில் உள்ள சத்துக்கள் அனைத்துமே நமக்கு வந்து போயிடுங்க. நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் தான் நான் வந்து வேக வைக்க போகிறேன். நல்ல பிஞ்சு கீரை தான் உங்களுக்கு சாஃப்டாக சீக்கிரமே வெந்து வந்துடும். அப்படியே மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து தான் நான் வந்து பார்க்க போகிறேங்க. அந்த கீரையோட கலரும் உங்களுக்கு வந்து மாறக்கூடாது. இந்த மாதிரி பச்சையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. பாருங்கள், நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்றேன். இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்து அந்த மசாலாவை எடுத்து நான் அதோடு சேர்த்துட போகிறேன். இந்த கீரையிலலாம் உங்களுக்கு வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குங்க. நம்ம உணவில் கீரையை அடிக்கடி நம்ம வந்து சேர்த்துக்கணும். பாருங்கள், இந்த சமயத்தில் நான் வந்து மசாலாவை சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்றேன். மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து மூடி வச்சுட்டு போகிறேங்க. நான் ஒரு கொதி இல்லாட்டி ஒரு 2 கொதி வந்தால் உங்களுக்கு வந்து போதும். அந்த நம்ம மிளகாயெல்லாம் பச்சையாக அரைச்சி போட்டிருக்கோம். அதனால் அந்த பூண்டோட பச்சை வாசனை, அந்த மிளகாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நமக்கு வந்து கொதிச்சா போதுங்க. மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இதையும் பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு கொதிச்சதும் நான் வந்து இறக்கி வச்சிட போகிறேன். ஒரு நான்ஸ்டிக் மேலே ஒரு 2 ஸ்பூன் இருக்கும் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து 1 ஸ்பூன் நான் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு காஞ்ச மிளகாய் அப்படியே கில்லாதே நான் போட்டிருக்கேங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் இருக்கும். 1-2 நான் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, பழமான தக்காளி எடுத்து அதோடு சேர்த்துடலாம். சேர்த்து நம்ம வந்து வதக்கி விட்டுடலாங்க. கண்டிப்பாலும் சின்ன வெங்காயம் ஃபைனலாக இந்த மாதிரி சேர்த்து வதக்கி நீங்கள் சேருங்க. அந்த கீரையோட டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். வெங்காயம்லாம் உங்களுக்கு சீக்கிரமே வதங்கிடுங்க. இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா பருப்பு எடுத்து அதோடு சேர்த்துடலாம். இது சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதுங்க. ஒரு சூடான சாதத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். சூடான சாதத்தோடு 1 ஸ்பூன் நெய் போட்டு நீங்கள் இந்த கீரையோடு ஆட் பண்ணி சாப்பிடுங்களேன். அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த அரைக்கீரை கூட்டோட ஒரு சூப்பரான ஒரு ரசம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்குங்க. எவ்வளோ சாப்பாடு வேணாலும் சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து மூடி போட்டு வச்சுட்டு போகிறேன். நான் சொன்ன மெத்தடில் இந்த மாதிரி ஹெல்த்தான ஒரு அரைக்கீரை கூட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.